ஹாய் மக்களே, ஆடி 18 அன்னைக்கு நம்ம எங்கே போகணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஆர்எஸ் பேக்கரி மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பேக்கரியில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த பேக்கரியில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து நம்ம பாஸ் போட்டிருக்கோமா, பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கான்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஊட்டி போகல மக்களே. குந்தா போகிற வழியில் இருக்க மஞ்சக்கொம்பை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ஹெத்தையம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் மக்களே நம்ம இப்போ போகிறோம். அந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா காட்டேரி பார்க் தாண்டி தான் போகணும். அந்த கோவிலில் வந்து நாகராஜா கோவில் தான் போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஹெத்தையம்மன் கோவில் அப்படின்னு வைக்கலை. காட்டேரி பார்க் தாண்டோன்னே வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. நிறைய பேர் குச்சி வச்சுட்டு ஒரே மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. எங்களுக்கு கேட்கணுன்னு தோணுச்சு, ஆனால் நாங்கள் கேட்கல. நிறைய பேர் போனாங்க, அதுவும் வயசானவங்க தான் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நாங்களே பேசிட்டோம் பழனிக்கு தான் போவாங்க அப்படின்னு. ஆனால் கன்ஃபார்மாக எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த போர்டு பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம காட்டேரி பார்க்கு தாண்டி வந்தால் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம மேலே ஏறினா ஊட்டி போகும், மேலே ஏறாமல் ஸ்ட்ரைட்டாக போனால் குந்தா போகிற வழி. அந்த வழியில் தான் நம்ம இப்போ போகணும். நீங்கள் எந்த ஊரில் இருந்து ஊட்டி போகணுன்னு வந்தாலும் மேட்டுப்பாளையம் வந்து தான் ஊட்டி போக முடியும். மேட்டுப்பாளையம் வந்து குன்னூர் ரோடு ஒன்று இருக்குது, கோத்தகிரி ரோடு ஒன்று இருக்குது. இந்த 2 ரூட்டில் எந்த ரோட்டில் வேணாலும் நம்ம ஊட்டி போய்க்கலாம். நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிற ரோட்டை விட இந்த குந்தா போகிற ரோட்டில் லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபோட்டோ வீடியோலாம் செம்மையாக எடுக்கலாம் மக்களே அங்கெல்லாம் போனால். நாங்கள் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே செம்மையாக மழை வந்துச்சு. அதை விட நார்மல் கிளைமேட்டை விட மழை வந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே. இந்த தடவை நாங்கள் நிறைய பைசன் பார்த்தோம். 50க்கும் மேலேயே பார்த்துருப்போம் மக்களே. போகிறப்போ பார்த்தோம், வரப்பையும் பார்த்தோம். அங்கங்கே கும்பலாக நின்றுட்டே இருந்துச்சு. இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மக்களே. இங்கே ஒரு போர்டு இருக்கும், மஞ்சக்கொம்பை 9 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. அந்த போர்டு கீழேயே நம்ம போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்குள்ளே போயிட்டு கோவில் போயிடலாம். இதுதான் ஹெத்தையம்மன் கோவில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லொக்கேஷன் பாருங்கள் மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிளைமேட்டும் அதை விட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மழை வரும்னு நினச்சி பயந்துகிட்டே போனோம், ஆனால் மழை வரல. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து இந்த கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். கிறிஸ்குட்டி அதில் விளையாடணுன்னு சொன்னால், பட் நாங்கள் விளையாட விடலை. செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. கால் மட்டும் கழுவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போனோம். ஆடி 18ன்றனால கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. மற்ற நாள் போனால் இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அமாவாசை அன்னைக்கு போனால் கடையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிற மக்களே, பட் கன்ஃபார்ம் தெரில. மற்றபடி நாள் எப்போ போனாலும் இருந்ததில்லை நாங்கள் போனப்பெல்லாம். இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷ நாளில் மட்டும்தான் கடையெல்லாம் இருக்குது. நாங்கள் நேராக போய் விநாயகரை கும்பிட்டு நாகராஜரை கும்பிட வந்துட்டோம். இதுதான் நாகராஜர் கோவில். இங்கே இருக்கிற நாகராஜர் சிலை வந்து தானாக உருவானதாம்மா அவங்க சொன்னாங்க. நல்லா சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டு இங்கே வரவங்கெல்லாம் பால் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் பால் வாங்கிட்டு வரக்கு மறந்துட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு ஹெத்தையம்மனை பார்க்குறக்கு கிளம்பிட்டோம். 2 பக்கத்துலேயே தான் இருக்குது. நாகராஜர் கோவில் கீழே இருக்குது, ஹெத்தையம்மன் கோவில் மேலே இருக்குது. நாங்கள் சாமிக்கு கொடுக்குறக்கு புடவை, அரிசி, தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சு சாமிக்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணிக்கிட்டோம்.
கிருஷ் குட்டி அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டேயும் தெரியாதவங்க கிட்ட போக மாட்டான். ஆனால் இவர் கூப்பிட்டோன்னே போயிட்டா கம்முன்னு. எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, போனது நல்லது தான். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தான்ல, அதுக்காக தான் சொன்னேன். அம்மா வந்து சாமிக்கு சாரீ வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கொடுத்து பூஜை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நாங்கள் போகும்போது அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. நாங்கள் கும்பிட்டு வெளியே வந்தோடனே கோவிலுக்குள்ளே ஃபுல்லாகிருச்சு, அவ்வளோ கூட்டம். நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்து கோவிலெலாம் சுற்றி கும்பிட்டு இங்கேயே மேலேயே உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் குரங்கு நிறையா இருந்தனால மேலே உட்காந்து சாப்பிட்ல, கீழே வந்துட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்தே லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், உளுந்து வடை இதெல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். இந்த புல்லில் அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் எங்கே போனாலுமே மேக்ஸிமம் ஒரு நேரத்துக்காச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு செம்ம ப்ளேஸ் மக்களே இது. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. திருப்பூரில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. இந்த தண்ணியில் வேறு குளிக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் குளிக்கிறதுக்கு விடலை. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வளையல் போடலான்னு சொல்லி வளையல் போட்டோம். நாங்கள் லாஸ்ட் டைம் 1 இயர் பக்கம் ஆச்சு வந்துட்டு போய், அப்போயும் வளையல் போட்டோம். அந்த வளையல் இன்னுமே நான் வச்சுருக்கேன். அப்படியே 2 2ஆக போடுவேன். அதே மாதிரி இந்த தடவையும் போட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வளையல்காரங்க கிட்ட வளையல் போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மக்களே. ஒரு டஜன் வளையலோட ரேட் 120 rupees மக்களே. வர்த்தான்னு சொல்லுங்கள். பசங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்கன்ட்டு. நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா மழை வந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் கீழே போய் ஒரு இடத்துக்கு போனோம் மக்களே. அது என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.